ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வணக்கம். அனல் பறந்துருச்சுல, தெரிக்க விட்டாரு. ஆனா உண்மையிலேயே விஜய் அவர்களுடைய ஸ்பீச் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருக்காங்க, பெருமையா பேசுறாங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரி விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, நிறைய விஷயங்களை பேசினார். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்களை விட சேலம் மாவட்டத்துல நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஆனா பேசுனதுல ஒண்ணு கூட புரோஜனம், அம்மன ஜல்லிக்கு புரோஜனம் கிடையாது. அந்த அளவுக்கு தான் பேசிட்டு போயிருக்கிறாரு. அதாவது ஆஹ் பாத்திரத்துல உள்ள போட்டு கட 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 நாட்டுவாங்களே, அந்த மாதிரி சவுண்ட் தான் கொடுத்துருக்காரு கண்டி. அதனால புரோஜனம் இருந்திருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. எப்போதும் போல திமுகவை திட்டி இருக்கிறாரு. இப்ப என்ன, அதிமுகவை திட்டி இருக்கிறாரு, நாம் தமிழர்களை திட்டி இருக்காரு, பாஜக திட்டி இருக்காரு, அவ்வளவுதான் ஆடட் கண்டி. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாரு, இதுல ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மத்தபடி வேற எதுவுமே பிரயோஜனமா இல்ல. இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றி கழக தற்கொலைகளின்படி கைத்தட்டலும் விசிலும் அதிகமா வாங்கி இருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேசினாரு விஜய், எக்கச்சக்கமா பேசினாரு, கரேஜின்னு சொன்னாரு, என்னென்னவோ நிறைய ஏதோ பேசுறாரு. ஆனா புதுசா பேசுறாருங்க. யாருமே எந்த அரசியல்வாதியும் பேசாததெல்லாம் அண்ணன் விஜய் அவர்கள் பயங்கரமா பேசுறாரு அப்படின்னு தான் எல்லாருமே கைத்தட்டினாங்க. உண்மையிலே நிறைய விஷயங்கள் பேசினாரு. குறிப்பா ஒரு சவால் விட்டாரு. அடுத்தவன் கட்சி ஆரம்பிச்சு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து ஆண்டு இருக்கீங்க, ஆள்றீங்க, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சவால் விடுறாரு. என்ன மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு பர்சன்டேஜ், ஒரே ஒரு பர்சன்டேஜ் எடுத்து நின்னுடுங்க, சவால் விட்டுருக்காருங்க. விஜய் விட்டாரு, சவால் விட்டாரு. இந்த சவாலை யாருமே ஏத்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல முன் வரவே இல்லை. ஆனா விஜய்க்கு நிறைய பேர் சவால் விடுறாங்க. நானும் ஒரு சில சவால்களை விடணும் அப்படின்னு தான் ஆசையா இருக்கு. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு பர்சன்டேஜ்ல 60% எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தனி கட்சி ஆரம்பிச்சாரு, நிர்வாகிகள் அடுத்தவங்க கட்சியில இருந்து தானே வந்திருக்கிறான். சொந்தமா உங்க கட்சியில இருந்து நீங்க நிர்வாகிகளை உருவாக்கினீங்களா? கிடையாது. அதே போல விஜய் அவர்கள் கொள்கை தலைவர்களை ஏத்துட்டு இருக்காருல்ல, அவருக்குன்னு கொள்கை தலைவர்களை உருவாக்குனாரா? அடுத்தவ கட்சி கொள்கை தலைவர்களை தானே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா போன்றவர்களை அடுத்தவ கட்சியுடைய தலைவர்கள், அந்த கட்சி தலைவர்கள் எடுத்தா பேசுறீங்க. உங்களுக்குன்னு என்ன கட்சி கொள்கை தலைவர்கள் இருக்காங்க, எடுத்து பேசிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நீங்களே முதல்ல திருடுறீங்க, திருடரா இருக்கீங்க சார். தலைவர்களை திருடுறீங்க, தொண்டர்களை திருடுறீங்க, நிர்வாகிகளை திருடுறீங்க, டயலாக திருடுறீங்க, செயல்பாடுகளை திருடுறீங்க, எல்லாமே திருடிட்டு இவர் சவால் விடுறாரு. யாருன்னா தனியா கட்சி ஆரம்பிச்சு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்துருங்க அப்படின்றாரு. முதல்ல நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு நிர்வாகிகளை உங்களுக்குன்னு சம்பாதிங்க. செங்கோட்டையன் அதிமுக இருந்து வந்தவர், ஆதவர்ஜினா திமுகவுக்கு வேலை செஞ்சாரு, விடுதலை சிறுத்தைகள் இருந்தாரு, அங்கிருந்து வந்தாரு. சிடி நிர்மல்குமார் RSS பாஜக இருந்தாரு, அதிமுக இருந்தாரு. இன்னும் பல பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணி, இவ்வளவு எங்க புசியானந்துங்க அங்க பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ்ல இருந்தாரு, அவர் என்ன பண்ணிருக்காரு, உங்க கட்சிக்கு தான் வந்திருக்கிறாரு. சோ இவங்க கட்சியில யாருமே நிர்வாகிகள்லாம் இவர் எப்படி புதுசா கட்சி ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி புது நிர்வாகிகள் வந்துட்டாங்களா? இன்னமும் சொல்லுகிறேன், இவர்கள் நிர்வாகிகள் இருக்காங்களா, தமிழக வெற்றி கழகத்துல நிர்வாகிகள் இருக்காங்களா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு கட்சியில இருந்திருப்பாங்க. அது திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, இன்னும் கம்யூனிஸ்ட், எல்லா கட்சியில இருந்துதான் வந்திருப்பாங்க. இவங்களுக்குன்னு தனியா நிர்வாகிகள் கிடையாது. நீங்க எல்லாம் சவால் விடலாமா? முதல்ல சவால் விடுறதுக்கே விஜய்க்கு தகுதி இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. தனியா கட்சி ஆரம்பிச்சு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிருங்க பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவங்க கட்சி ஆரம்பிச்ச கட்சியில தான் நீங்க இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிருக்கீங்கன்னா, அந்த கட்சி தலைவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கட்டமைப்பு எப்படி இருந்தது, அதன் பிறகு ஒவ்வொருத்தரும் தலைமை ஏற்று வழி நடத்தி வரும்போது கட்டமைப்புகள் எப்படி இருக்கு, அதை பார்க்கணும். இவருக்கு பயம் வந்துருச்சு, இவருக்கு பீசல் உண்டாயிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாரு, பயந்து போயிட்டு வளர்றாரு. அந்த கட்சி எதற்கு திராணி இல்ல. தேர்தல்ல செயல்பாடுகள்ல கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்கு விஜய்க்கு திராணி இல்ல. அதனால பயந்து போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லி தன்னைத்தானே அந்த பயத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு விஜய் என்ன பண்றாரு, அவருக்கு அவரே என்ன பண்றாரு, உத்வேகத்தை ஏற்படுத்திக்கிறார். இந்த பேச்ச உங்க கூட்டத்துல இருக்கிறவன் நம்புவான், கை தட்டுவான், விசில் அடிப்பான். பொதுமக்கள்ல பார்த்து சிரிக்கிறாங்க. இவ்வளவு பேசுறாருல விஜய், தனியா கட்சி அரசியல் ஆரம்பிச்சு நான் என்ன பண்ணிட்டேன் வந்துட்டேன் அப்படின்றாருல. சினிமால நீங்களாவா
கதை ரெடி பண்ணி நீங்களாவே டைரக்டரா பண்ணி நீங்களாவே ப்ரொடியூசர் பண்ணி நீங்களாவே ஹீரோவாகி நீங்களாவே கேமரா இயக்கி நீங்களாவே மியூசிக் போட்டு வந்துட்டீங்களா? அடுத்த உதவி தேவைப்படுதுல. உங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் உங்களை ஹீரோவா ஆக்குனாரு, மியூசிக் வேற ஒருத்தர் போட்டாரு. அதே போல கேமராமேன் எல்லாத்துக்கும் உங்களோட உதவி தேவை. நீங்க தனியா அப்படியே உயரத்துல வரல, உங்களை தூக்கி விடுறதுக்கு பல பேர் தியாகங்கள் பண்ணிருக்கிறாங்க. எத்தனை ப்ரொடியூசருடைய வாழ்க்கையை நீங்க அழிச்சிருக்கீங்க. உங்களை நம்பி படம் எடுத்து ஃபெயிலர் ஆகி போயிட்டு பிளாப் ஆயிட்டு நடுத்தர வந்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் யாரு? அவங்களுக்கெல்லாம் யாரு பண்ணுவா? நீங்களா தானாலா முன்னாடி வரல. அத முதல்ல தெரிஞ்சு சினிமாலேயே அடுத்தவன் தயவு தேவைப்படுது. அடுத்தவன் தயவு இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு நீங்க உச்சத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு ப்ரொடியூசர் இல்லாம விஜய் வந்திருக்க முடியுமா? அவர் பணத்தை செலவு பண்ணி எதனா கதை ரெடி பண்ணி படம் எடுத்திருக்கிறாரா? ஏன்னா அவர் வீட்டு படம் பிளாப் ஆயிடுச்சுன்னா பணம் போச்சு. அதான் அடுத்தவன் வீட்டு பணம் போனா என்ன பண்ண? இவ்வளவு எங்க ஜனநாயகன் படம் 500 கோடி செலவு பண்ணி எடுத்துட்டு சும்மா வச்சிருக்காங்க படத்தை. இதுக்கு குரல் கொடுத்தாரா விஜய்? ஏன்னா அது அவர் பணம் கிடையாது. நடிச்சதுக்கு பணம் வாங்கிட்டாரு. என் பாக்கெட்ல இருந்து ₹1 போகல. அந்த படம் ரிலீஸ் ஆனா என்ன, ரிலீஸ் ஆகலான்னு என் பாக்கெட்டுக்கு பணம் வந்துருச்சா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமா இருக்கிறதா விஜய் அவர்கள். அடுத்தவன் உதவியோட தான் சினிமால உச்சத்துக்கு வந்தீங்க. இப்போ அரசியல் அடுத்த உதவி உங்களுக்கு தேவைப்படுது. செங்கோட்டையன் தேவைப்படுறாரு, ஆதவர்ஜனா தேவைப்படுறாரு, சிடி நிறுவனக்குமார் தேவைப்படுறாரு, புஷ்யானந்தி தேவைப்படுறாரு, நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஆனா இவர் இதெல்லாத்தையும் விட்டுட்டு தனியா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்கிருங்க அப்படின்னு புருடா விட்டுனீங்க. யாரை ஏமாத்துறீங்க விஜய் சார்? யாரை ஏமாத்துறீங்க? இன்னும் சொல்ல போனா அதிமுக வச்சு செஞ்சிருக்கு. அங்கிள் ஓரமா போய் விளையாடுங்க அங்கிள், விஜய் அங்கிள் ஓரமா போய் விளையாடு அங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க தலைவி ஜெயலலிதாவை எடுத்து பேசுறீங்களே, அதுவே பெரிய திருட்டு. எங்க தலைவர் எம்ஜிஆரை பத்தி பேசுறீங்களே, அதுவே முதல்ல திருட்டு. திமுகவுடைய அண்ணாவை எடுத்து பேசுறீங்க, அதுவே முதல்ல திருட்டு. ஏன் இப்படி திருட்டு வழியா இருக்கீங்க? இவர் சொல்றாரு எல்லா திருடர்கள் கூட்டமா இருக்குது அப்படின்னு. முதல்ல நீங்களே திருடுறீங்க சார். கொள்கைகளை திருடுறீங்க, கொள்கை தலைவர்களை திருடுறீங்க, அதே போல கட்சி நிர்வாகிகளை திருடுறீங்க. ஏன் வராங்கல்ல, உங்களை நம்பி வராங்களா? எப்பா நீங்களா வரக்கூடாது, அடுத்த உங்க கட்சியில இருந்தெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன், எங்க கட்சி நிர்வாகிகளை தான் நான் என்ன பண்ணுவேன், மேல கொண்டு வருவேன். மக்கள் இதுல 30 வருஷம் மக்கள் இயக்கத்துல இருக்கிறாராம். என்ன ஒரு புருடா கதை விடுறாரு விஜய். அவருக்கு வயசே 50 வயசா, 57, 52, 57 வயசாகுது. 30 வருஷத்துல இருந்து மக்கள் இயக்கத்துல இருந்து அவர் என்ன பண்றாராம், வராராம். அப்படி என்ன இவர் படம் நடிச்சு எப்படி ரசிகர் பண்றது, என்னென்ன மக்கள் திட்டங்கள் ஆரம்பத்துல இருந்து பண்ணிருக்கிறாரு. இதுவே பெரிய புருடா. 30 வருஷமா மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காராம். அப்படி 30 வருஷமா மக்கள் பணி என்ன செஞ்சிருக்காரு தெரியல. இன்னும் சொல்ல போனா அவருடைய உதவியாளர் ஒருத்தர் இப்போ சோசியல் மீடியால திரிக்க விட்டு இருக்காரு, விஜய் எப்படிப்பட்டவரு அப்படின்னு. தன்னுடைய மகள் திருமணத்துக்கு இன்விடேஷன் எடுத்து போயிருக்காரு. அந்த திருமணம் ஆகிற பொண்ணு சொல்லியிருக்காரு, சார் இது மாதிரி அப்பா வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏன்னா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாருங்க. மொய் எந்த அளவுக்கு எதுனா அங்க அடங்குமா? உங்ககிட்ட கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஒரு வேலை செஞ்சிருக்கிறாரு. அவர் அடிச்சு வெளியே துரத்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு நோட்டீஸ் எடுத்துட்டு போனா 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. விஜயோடைய மக்கள் பணி இதுதான். இன்னும் சொல்ல போனா ஈழத்தமிழர்களுக்காக நிதி திரட்டப்பட்டது சினிமா துறையில. அப்போ விஜய் 500 ரூபாய் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. இதுதான் விஜயோட மக்கள் பணி. பாத்துக்கிறீங்களா எந்த அளவுக்கு இருக்காரு பாத்தீங்களா? 200 கோடி 300 கோடி இத்தனை கோடி அத்தனை கோடி உச்சத்துல விட்டு வந்தாரு. ஆனா 500 ரூபாய், வெறும் 500 ரூபாய். ஆனா இதுவே சத்யராஜோடைய மேக்கப் மேன், சத்யராஜ் இல்ல, சத்யராஜோட மேக்கப் மேன் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. எதுங்க மக்கள் பணி? 500 ரூபாய் கொடுக்கறதா மக்கள் பணி? தமிழீழ போராட்டத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு சூப்பரான மக்கள் பணி பாத்தீங்கன்னா, 30 வருஷம் மக்கள் பணி. அல்லதே பயங்கரமா இருக்குது. இதுதான் விஜயோட மக்கள் பணி. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, புருடா விட்டு இருக்காரு. 30 வருஷமா மக்கள் பணியில நான் இருக்கேன் அப்படின்னு. 30 வருஷமா மக்கள் பணியில என்னதான் செஞ்சாரு, என்னதான் பண்ணாருன்னு தெரியல. ரெக்கார்டெல்லாம் கொஞ்சம் வெளியிட்டா நல்லா இருக்கும். புஷ்யானந்த கொஞ்சம் கிட்ட சொல்லி என்ன பண்ணுங்க, ரெக்கார்டெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிவிடுங்க சார், நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோரிக்கை வைக்கணும் அவர்கிட்ட. வாய் தானே அடிச்சு விடு. யாரு வாயி? உங்க வாயி, உங்க பேச்சு, அடிச்சு விடுங்க. கேட்டு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் உங்களுக்கு இருக்குல்ல. அம்மா எங்க அண்ணன் 30 வருஷம் யோசிங்கப்பா, 30 வருஷமா உங்க அண்ணன் என்ன பணி செஞ்சாருன்னு கொஞ்சம் யோசிங்கப்பா. அப்படிதான் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். நாங்க என்ன பண்ணுவோம், கை தட்டி விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணுவோம். இதுதான் விஜய்க்கு இருக்கிற கூட்டமே கண்டி. யாராவது ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்பாங்களா விஜய்? ஏன்னா
கேட்கவே மாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இவரு சவால் விடுற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. இது சவால் கிடையாது, புவால் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா விஜய் பேச்செல்லாம் ஒரு பேச்சாவே பொருட்டை எடுத்துக்கவே இல்லை. நீ எப்படின்னா கூவி நிக்கட, நாங்க எங்க வேலையை செய்யறோம், மக்கள் பணியை செய்யறோம், மக்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்படும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இவர் சொல்றாரு, ஓட்டுக்கு காசு வாங்க கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு அன்பு கட்டளிடுவாங்க. எப்ப ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு. உண்மையிலேயே ஜனநாயகத்தின்படி ஓட்டு உரிமைகளை யாருக்கும் விற்க கூடாது, ஓட்டுக்கு பணம் வாங்க கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்லணும். ஆனா விஜய் என்ன சொல்றாரு, 2000 கோடி 3000 கோடி அப்படின்னு அதை கொட்டுவாங்க, காசை வாங்கிக்குங்க, ஆனா ஓட்டு விசில்ல கொடு. என்னையா இது, நீ மக்களை எந்த அளவுக்கு நீ வழி நடத்துற? இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுறதா பொதுவெளியில? என்ன இவரெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்காரு? மக்களை ஊழல்வாதி ஆக்க பாக்குறாரா? சரி, நீங்க சொல்ற மாதிரி இந்த கட்சிகள் எல்லாம் ஊழல் பண்றாங்க, மக்களை அடிமைகளாக, அப்ப நீ என்ன பண்ற? காசு வாங்கின்னு ஓட்டு எனக்கு போடுன்னு சொல்றிய, அடுத்தவன் காசுல நீ ஓட்டு வாங்கிறிய, உன் காசு செலவு பண்ண மாட்டியா? ஆக மொத்தம் உன் காசுல நீ என்ன பண்ண மாட்ட, அரசியல் செய்ய மாட்ட, உன் காசுல ஓட்டு எல்லாம் இது பண்ண மாட்ட, அடுத்தவன் கொடுக்கணும், இவர் ஓட்டு போறதுக்கு அடுத்தவன் கொடுக்கணுமா? என்னையா முதல்ல காசு வாங்க சொல்றதே தப்பு, இதுல வேற காசு வாங்கிக்கங்க, ஓட்டு எனக்கு போடுங்க, விசில் அடிங்க அப்படின்ற. காது கிட்ட போய் விசில் அடிங்கன்னா செவுள்ளே அடிப்பான், காது கிட்ட போயிட்டு விசில் அடிச்சுனா. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச்சா? இந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் கைத்தட்டி, யாராவது இப்படி பேசுவாங்களா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஓட்டுக்காக காசு வாங்குங்க பகிரங்கமா சொல்றாரு. இது எந்த அளவுக்கு கேவலம்? இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டுட்டார்னா, ஒருவேளை தமிழ்நாடு எதை நோக்கி போக போகுது அப்படின்னு தெரியல. இவங்களுக்கு முதல்ல கட்சியை நிர்வாகிக்க தெரியல, ஆபீஸே முதல்ல நிர்வாகிக்க தெரியலங்க. இவங்க எப்படி கட்சி நிர்வாகிச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாடு நிர்வாகிக்க போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏகப்பட்ட குளர்பேஷன், ஏகப்பட்ட தவறான பேச்சுகள் விஜய் கிட்ட இருக்கு. இத ஒரு சில கூட்டம் நம்பலாம், விஜய் மேல பைத்தியமா இருக்கிற ரசிகரை நம்பலாம், பொதுமக்கள் நம்ப மாட்டாங்க, சிந்திப்பாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா மக்களுக்கு போய் சேர வேண்டிய நிதி, உரிமை தொகை எதுவுமே போகாது, இந்த 3 மாதம் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் அப்படின்னு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, 5000 ரூபாய் போட்டுறாரு. ஏன்னா தேர்தல் விதி வந்துட்டா அங்க மக்கள் திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்த முடியாது அப்படின்றது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது. ஆனா இத கொச்சப்படுத்துற விதமா தேர்தலுக்காக காசு கொடுத்துட்டாரு. இவங்களுக்கு முதல்ல சட்ட திட்டத்தை பத்தி என்ன தெரியும்? இவரெல்லாம் விஜய் பேசலாமா? என்னத்த சொல்றது நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தம் விஜய் பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம், மக்களை தவறா வழி நடத்துறாரு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும், காசு வாங்கிக்கங்க, ஓட்டு எனக்கு போடுங்கன்றதே தவறா வழி நடத்துறது தான் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. விஜய் அவர்கள் சவால் விட்டு இருக்கிறாரு, 1% ஓட்டு வாங்கிடுங்க தனியா கட்சி ஆரம்பிச்சுன்னு. முதல்ல நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா தனியா தான் நிக்கணும். அடுத்தவங்க கட்சியுடைய நிர்வாகிகளை தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சேர்த்திருக்கீங்க, அடுத்தவங்க கட்சியோட தலைவர்களை தான் நீங்க எடுத்து பேசுறீங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இதை பத்தி உங்க கருத்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.